குருவிகளின் தேநீர் கடை. ஒரு அழகான காட்டுல இருந்த மரத்தோட கிளையில மீனுக்குருவியும் கோமல் குருவியும் ஒரு தேநீர் கடைய நடத்தி வந்தாங்க. அந்த தேநீர் கடை காட்டுலயே ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. நிறைய பறவைகள் அந்த குருவிகளோட கடைக்கு வந்து தேநீர் சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதே காட்டுல காலுக்காகவும் ஆட்டோ ஓட்டுற வேலைய செஞ்சு வந்துச்சு. காலுக்காகவும் தினமும் அந்த குருவிகளோட கடைக்கு போய் காஃபி குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்துச்சு. இப்படி ஒரு நாள் மீனுக்குருவியும் கோமல் குருவியும் தங்களோட வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீனு, இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். இப்பவே நாம காஞ்ச விறகுகளையும் கடைக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வச்சிடணும். ஆமா கோமல், இன்னைக்கு நீங்க காட்டுக்கு போய் நிறைய காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்துட்டு வாங்க. நான் சந்தைக்கு போய் நம்ம கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன். அம்மா, சந்தைக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வரோம். வேண்டாம் பசங்களா, நீங்க அப்பா கூட காட்டுக்கு விறகு எடுக்க வாங்க. இல்ல, நான் அம்மா கூட சந்தைக்கு தான் போவேன். சந்தையில நிறைய கடைகள் இருக்கும். பசங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் கூட அவங்கள சந்தைக்கு கூட்டிட்டு போறேன். சரி மீனு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி மரவெட்டியை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. தான் அம்மா கூட சந்தைக்கு போறத நினைச்சு பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி காசை எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி புறப்பட தயாராச்சு. மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்துச்சு. நான் சந்தைக்கு பறந்தே வந்துடுவேம்மா. நமக்கு ஆட்டோ எல்லாம் தேவையில்லை. பசங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சந்தை ரொம்ப தூரத்துல இருக்கு. உங்களால அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. நம்ம ஆட்டோலயே போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ இந்த பக்கமா வந்துடும் அப்படின்னு குழந்தைங்களும் மீனுக்குருவியும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அந்த பக்கமா வந்துச்சு. என்ன மீனு, ஆட்டோக்காக காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா காலுவண்ணா, இன்னைக்கு நான் சந்தைக்கு போய் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். சரி சரி, ஏறுங்க. உடனே மீனுக்குருவியும் குழந்தைங்களும் ஆட்டோக்குள்ள ஏறி உட்கார்ந்தாங்க. காலுக்காகவும் தன்னோட ஆட்டோவை சந்தைய நோக்கி இயக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. மீனு, நீ சந்தைக்கு எதுக்காக போற? காலுவண்ணா, நம்ம காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதுல்ல, அதனாலதான் தேநீர் கடைக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்க போறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே காலுக்காகத்தோட மனசுல பேராசை வர ஆரம்பிச்சது. ஆகா, இந்த குருவி சந்தைக்கு போய் நிறைய பொருட்களை வாங்க போகுதாமே. அப்படின்னா இதனோட பையில நிறைய காசு இருக்கும். எப்படியாச்சும் அந்த காசை திருடிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலுக்காகவும் தன்னோட மனசுல ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சது. காலுவண்ணா, என்னாச்சு? ஆட்டோயே நின்னுடுச்சு. மீனு, இந்த ஆட்டோல இதுதான் பிரச்சனை. அடிக்கடி இப்படி நின்னுடுது. நீ தப்பா நினைக்கலனா நீயும் குழந்தைங்களும் கொஞ்சம் இந்த ஆட்டோவை தள்ளுனீங்கன்னா இது மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிடும். சரி காலுவண்ணா, நாங்க தள்ளுறோம். பசங்களா வாங்க, நாம காலு மாமாவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த ஆட்டோவை பின்னாடி இருந்து தள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மீனுவோட பையில இருந்த காசு மொத்தத்தையும் எடுத்துடுச்சு. ஆட்டோ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க, நம்ம சந்தைக்கு புறப்படலாம். ஒரு வழியா காலுக்காகவும் மீனுக்குருவியும் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு சந்தையில கொண்டு போய் விட்டுச்சு. அம்மா, இங்க எவ்வளவு விதவிதமான மிட்டாய்கள் இருக்கு. அம்மா, எனக்கு மிட்டாய் வாங்கி தாங்கம்மா. குக்கு, முதல்ல நமக்கு கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா அம்மா உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனும் குழந்தைங்களும் ஒரு அரிசி கடைக்கு போனாங்க. அண்ணே, எனக்கு கொஞ்சம் அரிசி, பருப்பு, கொஞ்சம் தானியங்களும் வேணும். சரி, நான் இப்பவே எல்லாத்தையும் கொடுக்கறேன். மீனுக்குருவியும் பணத்தை கொடுக்கறதுக்காக தன்னோட பைய திறந்து பார்த்துச்சு. ஆனா அதுக்குள்ள காசு இல்லாதத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, இந்த பையில இருந்த காசு எங்க போச்சு? பசங்களா, அம்மாவோட பையில இருந்து காசு எதுவும் எடுத்தீங்களா? இல்லம்மா, நாங்க காசு எதுவும் பார்க்கல. அம்மா, நாம இப்ப என்னம்மா செய்யறது? இந்த காட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. நாம பறந்துதான் வீட்டுக்கு போயாகணும். இப்பவே கிளம்பினாதான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தூரம் பறந்த குழந்தைங்களுக்கு ரெக்கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு ஆற்றங்கரையோட பக்கத்துல வந்தாங்க. அம்மா, நம்ம காட்டுக்கு போறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்காமா. நாம இன்னும் பாதி வழி கூட வரல. இன்னும் நிறைய தூரம் பறக்கணும். அம்மா,
அம்மா இப்பவே எங்களோட ரெக்கை எல்லாம் ரொம்ப வலிக்குதும்மா. கவலைப்படாதீங்க பசங்களா, நம்ம எப்படியாச்சும் பறந்து போயிடலாம். கொஞ்ச நேரம் இங்க ஓய்வெடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு மறுபடியும் தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாதி தூரம் வர்றதுக்கு முன்னாடியே காட்டுல ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் தன்னோட மனைவியும் குழந்தையும் வீட்டுக்கு வராததுனால கோமல் குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. என்ன இது, மீனு இது வரைக்கும் இவ்ளோ தாமதமா வீட்டுக்கு வந்ததே இல்லையே, அவளுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காலு, இன்னைக்கு மீனு உன்னோட ஆட்டோல வந்தாளா? ஆமா, நான் தான் காலையில அவங்கள சந்தைக்கு கொண்டு போய் விட்டேன். ஏன் அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல காலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் பறந்து போய் அவங்கள தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. எப்படி வீட்டுக்கு வருவாங்க? எப்படியும் அந்த குருவிங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆகிடும். காலு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? ராணி, அந்த குருவி கிட்ட இருந்து திருடின காசுல தான் இன்னைக்கு விதவிதமா பண்டங்கள் வாங்கிட்டு வந்தேன். அந்த குருவி திரும்பி வர்றதுக்கு காசு இல்லாம எங்கேயாச்சும் நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பேராசை தான். அந்த குருவி திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் காசையாவது நீங்க விட்டு வச்சிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தா முடியுமா ராணி? நாம இப்படி பேராசையோட திருடுனதுனாலதான் இவ்வளவு சொகுசா வாழ முடியுது அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. அதே நேரத்துல ராத்திரி எங்க பார்த்தாலும் கடுமையான இருள் சூழ்ந்ததுனால மீனுவாலையும் குழந்தைங்களாலையும் மேற்கொண்டு பறக்க முடியல. அவங்க ரொம்ப பயத்தோட ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் பறக்கணுமா? ஆமா பசங்களா, இன்னும் ரொம்ப தூரம் பறக்கணும். இந்த ராத்திரியில நாம பறக்கிறது பாதுகாப்பு இல்ல. நாம இந்த மரத்தோட கிளையிலேயே உட்கார்ந்துக்கலாம். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. குக்கு, இந்த ராத்திரி அம்மா எங்க போய் உணவு தேடுறது? நம்ம காட்டுக்கு போனதுமே அம்மா உனக்கு விதவிதமான பண்டங்களை செஞ்சு தரேன். அதே நேரத்துல குழந்தை முன்னாவோ தான் வீட்டோட ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து பந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல குருவி குடும்பம் மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருக்கிறத குழந்தை முன்னா பார்த்தா. அத பாக்குறதுக்கு சாரா மாதிரி இருக்கு. அது அவளோட அம்மா தான். முன்னா, என்னாச்சு? ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, அந்த மரத்தோட கிளையில என் வகுப்புல என் கூட படிக்கிற குருவி உட்கார்ந்து இருக்கா. அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப பயந்து போய் இருக்கிறது மாதிரி இருக்குமா? அப்படியா? சரி முன்னா, நீ இங்கே உட்கார்ந்துக்கோ. அம்மா போய் அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா முன்னாவை கூட்டிக்கிட்டு அந்த மரத்தோட கிளைய நோக்கி பறந்து போனாங்க. சரா, என்னாச்சு? நீ எப்படி எங்க காட்டுக்கு வந்த? முன்னா, இது உன்னோட காடா? அம்மா, இது முன்னா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல தான் படிக்கிறோம். குருவி, என்னாச்சு? இந்த ராத்திரி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த மரக்கிளையில தனியா உட்கார்ந்துருக்கீங்க? மயிலம்மா இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அச்சச்சோ, ரொம்ப மோசமான விஷயம்தான். வெளியே போகும்போது நம்மளோட பணப்பைய நாம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பசியா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஓய்வடுங்க. பரவாயில்ல மயிலம்மா, என்னையும் குழந்தைங்களையும் காணாம வீட்டுல என் கணவர் ரொம்ப பயந்து போய் இருப்பாரு. நாங்க எல்லாரும் எங்க காட்டுக்கு போறதுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா நான் உதவி செய்யறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன மயிலம்மா மீனுக்குருவியும் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க மயிலம்மா கொடுத்த சாப்பாட்டை வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. குருவி, பக்கத்துல ஒரு கிளியண்ணாவோட வீட்டுல ஆட்டோ இருக்கு. நான் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயிலம்மா கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கிளியண்ண, எங்க வீட்டுக்கு விருந்துக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க நாம்பூர் காட்டுக்கு போகணும். நீங்க உங்க ஆட்டோல அந்த காட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போறேன் மயிலம்மா. ஆனா இந்த ராத்திரி கொஞ்சம் ஆபத்து தான். சில வழிப்பறி ஆந்தைகள் ஆட்டோவை வழிமறிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல கிளியண்ண, அவங்க கிட்ட எந்த பொருட்களும் இல்ல. அதனால நீங்க பயப்படாம போகலாம். அப்படின்னா சரி மயிலம்மா, நான் இப்பவே ஆட்டோவை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப நன்றி கிளியண்ணா. இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கோங்க. அந்த குருவிகளை எப்படியாச்சும் உங்களோட காட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. மிட்டு கிளியும் கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மயிலம்மாவோட வீட்டுக்கு வந்துச்சு. மயிலம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். குருவி, நீங்க பாதுகாப்பா உங்க காட்டுக்கு போங்க. பிறகு மிட்டு கிளியும் அந்த குருவிகளை அவங்களோட காட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அதே நேரத்துல எங்க தேடியுமே மீனு
மீனுவையும் குழந்தைங்களையும் காணாததுனால கோமல் குருவி ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்திருந்துச்சு. தூரத்துல ஆட்டோ வர்றத பார்த்த கோமல் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனு, நீ இவ்ளோ நேரம் எங்க போயிட்ட? உன்னையும் குழந்தைங்களையும் காணாம நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? கோமல், நான் போற வழியில என் பணப்பைய தொலைச்சிட்டேன், திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. சரி மீனு, காசு போனா போகட்டும். உன்னையும் குழந்தைங்களையும் திருப்பி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காகும் வீட்ல இருந்து வெளியே வந்து பார்த்த நேரம் அதனோட ஆட்டோ மேல ஒரு பெரிய மரக்கிளை விழுந்திருந்துச்சு. காலுக்காகத்தோட ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கி இருந்துச்சு. ராணி, அட கடவுளே, பாத்தியா நம்ம ஆட்டோவோட நிலைமைய? ரெண்டு காகங்களும் தங்களோட ஆட்டோவின் நிலைமைய பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. திருட்டு செய்த காகத்துக்கு இறுதியில ஒரு நல்ல தண்டனையும் கிடைச்சது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம வெளி இடங்கள்ல பயணம் செய்யும் போது நம்மளோட பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, திருடி சம்பாதிக்கிற காசு என்னைக்குமே நம்ம கிட்ட நிலைக்காது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அஃப்ரா முகமது, ஹஸ்னா, ஹசீம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரதி ஜாஸ்மிதா, ஹாய் தமிழினி, மஹால் பாப்பா, தஷ்மிகா பாப்பா, நீங்க அடம் பிடிக்காம சமத்தா சாப்பிடணும், சரியா? தர்மன், ரம்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அப்லா, பிரித்தன்யா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் பவித்ரா, ரித்திக், ஹரி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வர்ஷன், வர்ஷித் ரெண்டு குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மொலினா, மோஜிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆயிஷா, அக்ஷயா ஸ்ரீ, சிவதரணி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சஃப்ரா, சுகல்யா, ஆலியா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தஷ்மி, சர்மி, பில்சன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகாதர்ஷனா, மெலினா, ரித்தின், தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதிதி ஸ்ரீ, ஜெயபிரகாஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.